அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிராயிங் மாஸ்டர் VISHURAM. எப்போவுமே என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய ஓவியத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ முதன்முறையாக என்னுடைய மாணவ மாணவியரின் ஓவியத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 25 வருஷமாக இயங்கிட்டு இருக்கிற நம்முடைய VISHURAM டிராயிங் சென்டரில் பாருங்கள், எல்கேஜியிலேருந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் இன்னும் பெரியவங்க கூட வந்து நம்ம சென்டரில் வந்து ஓவியம் கற்றுக்குறாங்க. இங்கே வந்து ரொம்ப எளிமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுக்கறதுனால ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க. சிறந்த ஓவிய ஆசிரியருக்கான அவார்டு எனக்கும் கிடைச்சதில் நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அவார்டை டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்களிடமிருந்து கிடைத்தது மகிழ்ச்சி. இப்போ நம்ம டிராயிங் சென்டரை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ உற்சாகமாக நம்ம மாணவர்கள்லாம் டிராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணக்கூடிய டிராயிங்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டிராயிங்காக இருக்கும். நம்ம சென்டரில் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும். அவங்க பண்ணுற டிராயிங் வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமான டிராயிங்காக தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு தான். இவங்கெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு. பாருங்கள், எல்கேஜி ஸ்டூடெண்ட் ஆடிக்கிட்டே ஜாலியாக பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளோ சந்தோஷம் அந்த கலரிங் பண்ணுறதா இருக்கட்டும், டிராயிங் பண்ணுறதா இருக்கட்டும் மாணவர்களுக்கு. இங்கே உள்ள ஒவ்வொரு மாணவரும் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தாங்க, ஈஸி டெக்னிக்ஸ். அது கூட ஆங்கிள் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட பிக்சரை அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு தேவையான எல்லா இமேஜும் இங்கே ரெடியாக இருக்கும். இந்த டிராயிங்கை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், இதுக்கிடையில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஈஸி டெக்னிக்ஸு, எந்தெந்த மெட்டீரியலில் பண்ணணும், எதெல்லாம் வந்து டூல் வச்சு பண்ணணும், எதெல்லாம் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஈஸி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதனால தான் அவங்க உற்சாகமாகவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸை வந்து மறக்காமல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எவ்ரி கிளாஸ் கோல்டன் கிளாஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டூடெண்ட்டு 3rd ஸ்டாண்டர்ட் எவ்வளோ அழகாக பென்சில் ஷேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த லிப்ஸு நோஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு மெஷர்மெண்ட்டோடவும் ஆங்கிளோடவும் ஷேடிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோட அக்ரிலிக் பெயிண்டிங். இவங்க ஒரு ஒயிட் சார்ட் போர்டில் இது அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க கேன்வாஸ்லேயும் அழகாக பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சீனரி பெயிண்டிங். இவங்களும் அதே 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு சீனரி பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த ப்ரஷ் டெக்னிக்கு, மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓவிய ஆசிரியர் பயிற்சிக்காக அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, டிராயிங் மாஸ்டர் கோச்சிங். நானும் 25 வருஷமாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் நம்ம டிராயிங் சென்டரையும் கவனிச்சிட்டு வர்றேன். இங்கே வந்து ஒரு 6 மாதத்தில் அவங்க ஒரு நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு ஸ்கூல் காலேஜெல்லாம் கூட போய் டிராயிங் சொல்லிக் கொடுக்கலாம். பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் அடிப்படை கோடுகளை வச்சு டிராயிங் சொல்லிக் கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக கற்றுக்குறாங்க. இப்போ ABC எப்படி 26 லெட்டர்ஸ் இருக்குதோ அதே மாதிரி டிராயிங்க்கு ஒரு 23 ஸ்ட்ரோக்ஸ் வந்து என்னோடய ரிசர்ச்சில் கிடைச்சது. 25 வருஷமாகவே இந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு தான் நான் வந்து கிளாஸ் கொடுக்குறேன். அதனால தான் அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. நான் டிராயிங் படிக்கும்போது எனக்கு முறையான சிலபஸே இல்லை. அதன் பிறகு என்னோடய தேடுதலில் கிடைச்சது தான் இந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ். ஒவ்வொரு நாளும் பேசிக் ஸ்ட்ரோக்ஸை பயிற்சி பண்ணால் எல்லா டிராயிங்குமே ஈஸியாக பண்ணலாம். இவங்க ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட அழகாக அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கட்டம் போட்டு அழகாக அவங்களுக்கு ஒரு பக்கம் நான் ட்ரா பண்ணுவேன், இன்னொரு பக்கம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு என்கிட்ட படித்த மாணவரை
எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறாரு. அங்கே ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. காலேஜ்லேயும் படிச்சிட்ருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாருங்கள், ஒரு 6th ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆயில் பேஸ்டல் கிரேயான்ஸில் அழகாக வந்து ஒரு சீனரி பண்ணிகிட்ருக்கிறார். சன்ரைஸ் சீனரி. இந்த குழந்தை ரோஸ் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க லெவலுக்கு பாருங்கள், அவங்க லெவலுக்கு வந்து இது போதுமானது. இங்கே கற்றுக்கிற மாணவர்கள் போர்ட்ரேட் பென்சில் ஷேடிங் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஃபேஸ் ஒர்க்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எம்போஸ் பெயிண்டிங். இந்த எம்போஸ் பெயிண்டிங் உண்மையாகவே வந்து வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல பெயிண்டிங்னு சொல்லலாம். இதை வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து அழகு பொருளாக வந்து நம்ம வைக்கும்போது பல வருஷங்களுக்கு வந்து இது அப்படியே இருக்கும். ஓவியம் வரைவது தியானத்திற்கு சமம்னு சொல்லுவேன். இந்த ஓவியத்தை அவங்க வரையும்போது அவங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த ஓவியத்தை அவங்க பண்ணுறதுனால அவங்க உடலும் மனமும் எப்போவுமே உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டு ஒரு மற்ற வேலையை செய்ய முடியாது. ஆனால் ஓவியம் வரைஞ்சிட்டு எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஏன்னா டயர்டாக மாட்டாங்க, இன்னும் உற்சாகமாக தான் இருப்பாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் ஓவியம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கலாம். நல்லா வந்து ஒரு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், உற்சாகமாக படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க செஞ்சுட்டாங்க. அதனால சந்தோஷமாக போய் இன்னொரு வேலையில் வந்து ஈடுபடுவாங்க. இதுதான் அந்த அளவுக்கு வந்து ஓவியம் வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது மாணவர்களுக்கு. ஏன் எல்லாருக்குமே வந்து ஓவியம் வந்து வரைகிறதுனால நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஓவியக்கலையை பாதுகாப்பதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நிறைய மாணவர்களை அவார்டு வாங்க வைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.